பாகம் 2 அத்தியாயம் 101. கலிங்க தேசத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. கல்லோ செங்கல்லோ காரையோ கோயிலுக்குத்தான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர மனிதர்கள் வசிக்கும் கட்டடங்களுக்கு உபயோகிப்பது நல்லதல்ல என்பது கருத்து. கட்டடங்களுள் இருப்பது மனிதர்களை பலவீனப்படுத்தும் என்பது எங்கள் பெரியவர்களுடைய வாக்கு. புரியவில்லையே என்றான் சோழ வீரன். எங்கள் ஊரில் கடும் குளிர் இருக்கும். குளிருக்கு வெளியே வந்து தோல் ஆடை போர்த்தி கொண்டு அல்லது கம்பளிகளை சுற்றி கொண்டு குளிரோடு வாழ பழக வேண்டுமே தவிர கட்டிடத்தின் வெது வெதுப்புக்குள் நுழைந்து விடக்கூடாது. அப்படி நுழைந்து விட்டால் மறுபடியும் குளிரை தாக்கு பிடிக்க முடியாது. கட்டடத்தின் வெப்ப சுகம் தெரியக்கூடாது என்பதற்காகவே கட்டடங்கள் கட்டவில்லை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த கட்டடங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று வீரர்கள் கேட்க, மிக அற்புதமாக இருக்கின்றன என்றான் விகர்ணன். கடும் வெயில் நேரத்திலும் இந்த கட்டடங்கள் குளுமையை தரும் என்று நினைக்கிறேன். பாறைகளால் சுவர் எழுப்பி மேல் தளத்தை செங்கற்களால் நிரப்பி வளைவு வளைவாக கூரைகளை செய்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு பனை உயரம் கூரை இருப்பதால் உள்ளுக்குள் வெப்பம் இருக்காது. அப்படியே வெப்பம் இருந்தாலும் அவை வெளியே போவதற்கு சிறிய சாளரங்களை வைத்திருக்கிறீர்கள். சாளரங்களில் இருந்து காற்று வருகிறது, வெப்பம் வரவில்லை. அதே நேரம் மழைச்சாரலும் உள்ளே வராது. தஞ்சையில் இப்படிப்பட்ட கட்டடங்கள் தேவைதான். ஆனால் கல்லுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அருகே என்ன மலை இருக்கிறது? சொரசொரப்பான இந்த கற்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று ஆச்சரியமாக கேட்டான் கருவறை சிற்பி விகர்ணன். எல்லாம் இயற்கை தந்த வரம். ஆனால் தஞ்சைக்கு அருகே எந்த மலையும் இல்லை. தஞ்சை வண்டல் மண் நிறைந்த பூமி. பல தலைமுறைகளுக்கு முன்பு எங்களுடைய வீடுகளும் அரண்மனைகளும் மண்ணாலும் ஓலைகளாலும் தான் செய்யப்பட்டிருந்தன. கற்களின் உபயோகம் 10 தலைமுறைகளுக்கு முன்பு தெரிந்து பல கற்களை கொண்டு வருவதற்காகவே தஞ்சைக்கு பாதைகள் அமைத்து உறுதியான வண்டிகள் செய்து மெல்ல மெல்ல தினம் தினம் கற்களை கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி குவிக்கப்பட்ட கற்களின் மூலம்தான் இங்கு அரண்மனைகளும் பல வீடுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. இது 6 தலைமுறை அரண்மனை. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாலய சோழர் என்பவர் முன்பிருந்த சிறிய அரண்மனையை விஸ்தரித்து மிக பெரியதாக கட்டினார். ஒவ்வொரு தலைமுறையினரும் அரண்மனையை மிக அழகாக விஸ்தரித்தார்கள். இப்பொழுது அரசராக இருக்கிறாரே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர், அவருடைய தந்தையார் சுந்தர சோழர் காலத்தில் இந்த அரண்மனைகளும் அந்த புறங்களும் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு நேர்த்தியாக செப்பனிடப்பட்டன. முன்னும் பின்னும் பலமான காவல் அமைத்து உள்ளுக்குள்ளேயே படை வீரர்கள் தங்குகின்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. நீ கருவறை சிற்பி என்று சொன்னதால் கட்டடம் பற்றி உனக்கு தெரியும் என்று நினைத்து இவைகளை சொல்லுகிறேன் என்று அந்த தலைமை வீரன் சொல்ல விகர்ணன் தலையசைத்து அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டான். வாட்பயிற்சியும் உண்டோ என்று இன்னொரு வீரன் கேட்கான். அப்படியெல்லாம் பிரமாதமான பயிற்சி இல்லை. இங்கு வந்திருக்கிறவர்களில் சிறந்த வாழ்பயிற்சி உள்ளவர்கள் உண்டா? உண்டு. ஆனால் அவர்கள் இனி வாள் எடுப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறார்கள். ஏன்? சில மன வருத்தங்கள்தாம். யார் மீது? எங்கள் அரசன் மீது என்றான் விகர்ணன். அப்படியா? என்ன வருத்தம்? படையெடுத்து போக சொல்லிவிட்டாரே தவிர அதற்கு உண்டான எந்த உதவியும் செய்யவில்லை. போருக்கு உண்டான உற்சாகம் எதுவும் தரவில்லை. எப்பொழுதும் குடித்துவிட்டு ஆடும் தளபதிகள், பிறன்மனை தேடும் அதிகாரிகள், லஞ்சம் கேட்கும் ஊழியர்கள் என்று என்னுடைய தேசம் குழப்பமாக இருந்தது. அதில் நல்ல வீரர்கள் முன்னால் நின்று முடிந்தவரை போரிட்டு உயிர் துறந்தார்கள். சிலர் கைதானார்கள். சிலர் கைதான போது எவருமே உதவிக்கு வரவில்லையே என்று நொந்து வாட்களை கீழே போட்டுவிட்டு இனி வாளே எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவ்விதம் சபதம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று ஒரு சோழ வீரன் விகர்ணனை பார்த்து கேட்டான். 40 பேருக்கு மேல் இருக்கும். அவர்களை எனக்கு அடையாளம் காட்டுவாயா? ஏன்? மறுபடியும் அவர்களோடு பேசி சமாதானம் செய்து சோழ தேசத்து வீரர்களாக அவர்களை மாற்றுவதற்கு விரும்புகிறேன் என்று அந்த வீரன் சொல்ல தலைமை அதிகாரி நல்லது என்று தலையசைத்தார். இல்லை, அவர்கள் வாள் எடுக்க மாட்டார்கள். சோழ தேசத்து வீரர்களாகவும் மாற மாட்டார்கள். ஏன் அவ்வளவு தெளிவாக சொல்கிறீர்கள்? நடுவே ஒரு முறை திருவொற்றியூரில் பாண்டிய வீரர்கள் உள்ளே புகுந்து இங்கு படையெடுப்பு நடத்தலாம், கலவரம் மூட்டலாம் என்று சொன்னபோது அவர்கள் தங்கள் சத்தியத்தை பாண்டிய வீரர்களுக்கு சொல்லி மறுத்துவிட்டார்கள். சரி, வாள் எடுத்து போராட வேண்டாம். அந்த 40 வீரர்களும் அரசர் எழுப்புகின்ற இந்த மாபெரும் கற்கோயிலை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்வார்களா? இந்த வேலை முடியும் வரை இந்த இடத்தை விட்டு நகராமல் காப்பு கட்டிக்கொண்டு கோயில் குடமுழுக்கு முடிந்த பிறகே
வேறு வேலைக்கு போவேன் என்று பிரதிஞ்ஞை செய்து கொள்வார்களா? செய்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதேனும் எண்ணம் உண்டா அந்த வீரர்களுக்கு? அந்த காவல் தலைவன் மீண்டும் கேட்டான். கடல் தாண்டி கடாரம் போவது, சீனம் போவது என்றும் அவர்களுக்குள் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அடே அப்பா, பெரிய ஆசையாக இருக்கிறதே, ஏன் இந்த ஆசை வந்தது? இந்த தேசம்தான் என்னுடைய தேசம் என்று இல்லாமல் போய்விட்டது. கங்க தேசத்தின் மீது பிடிப்பு போய்விட்டது. ஆக உலகத்தின் எந்த இடமெல்லாம் வளமாக இருக்கிறதோ, எந்த இடமெல்லாம் நாகரிகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கங்க தேசம் வந்துவிட வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் பேசுகின்ற பேச்சுக்களில் இவையும் சில. இதற்கு கடல் கடந்து போவானேன், நேரே கங்கையை போய் பார்க்க வேண்டும், வடக்கே போக வேண்டும் என்று எண்ணமில்லையா? அப்படியும் சிலருக்கு இருக்கிறது. விகர்ணா, உன்னை சந்தித்ததில், உன்னோடு பேசியதில், உன்னிடமிருந்து நல்ல தகவல்கள் வாங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த கோட்டை காவலில் முதல் தளபதி. இங்கு வா, படியேறி இந்த வழிநடையிலிருந்து இந்த முற்றத்தை பார் என்று எழுந்து படியேறி அழைத்து கொண்டு போனான். சுட்டி காட்டினான். அந்த இடத்திலிருந்து முற்றம் தெரிந்தது. வீரர்கள் அங்கே முன்னும் பின்னும் அலைவதும் பாடுவதும் படுத்து உருளுவதும் சிரிப்பதும் தெள்ளத் தெளிவாக கேட்டன. இங்கிருந்து உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு பல பேர் படுத்து உறங்க, கிடைத்ததை சாப்பிட ஆரம்பிக்க, கெக்களித்து பேச துவங்க, நீ மட்டும் ஒவ்வொரு இடமாக நகர்ந்து போனாய். ஆயுதங்கள் தேடினாய். அதனால்தான் உன்னை உள்ளே வரச் சொன்னேன். உங்களை சோழப்படை வீரர்கள் முற்றிலுமாக முழு கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. எனக்கு அந்த 40 வீரர்களை அடையாளம் காட்டினால் மன்னரிடம் அழைத்து போய் மிக முக்கியமான பொறுப்புகளை வாங்கி தருவதாக உத்தேசித்துள்ளேன். ஒரு நாள் இரவு மன்னர் உங்களோடு மனம் விட்டு பேசவும் செய்வார் என்பது என் எண்ணம். கடல் கடந்து போகின்ற உங்கள் கனவுகளுக்கெல்லாம் அவர் ஏதேனும் வழிவகுப்பார். இந்த கோயில் கட்டுகிற போதே வடக்கே வெகு தூரம் போய் கங்கை நீர் கொண்டு வரவும் அவருக்கு திட்டம் இருக்கிறது. அதற்காக ஒரு குழுவை அனுப்பவும் அவர் விரும்புகிறார். இதையெல்லாம் நான் சொல்வதை விட நேரடியாக மன்னரிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? சரி, நடுநிசி வந்துவிட்டது, இங்கேயே உறங்கு. விகர்ணனுக்கு அங்கு ஒரு மரப்பலகை காட்டப்பட்டது. தலைக்கு இன்னொரு பலகை தரப்பட்டது. போர்த்தி கொள்ள மெல்லியதாக ஒரு போர்வையும் தரப்பட்டது. விகர்ணன் மரப்பலகையில் மெல்ல சாய்ந்தான். போர்வையால் தன்னை மூடிக்கொண்டான். நன்கு விடியும் வரை அயர்ந்து தூங்கினான். விடிந்த போது மழை முற்றிலும் விட்டிருந்தது. வெயில் பிரகாசமாக அடித்தது. அரண்மனையில் பெரும் கதவுகள் திறந்து கொண்டன. அந்த புறத்து சாளரங்களும் கதவுகளும் திறக்கப்பட்டன. உள்ளுக்குள் இருந்து பாத்திரங்கள் வெளியே போயின. வெளியிலிருந்து தானியங்கள் உள்ளே வந்தன. சுட வைத்த நீராகாரம், குளுமையான நீராகாரம் என்று 2 வகையான பானைகள் இறக்கப்பட்டன. எல்லா வீரர்களும் வரிசையானார்கள். உப்பிட்ட கிச்சிலியும் பிரண்டை துவையலும் வழங்கப்பட்டன. குவளை குவளையாக வீரர்கள் நீராகாரம் குடித்தார்கள். அனைவரும் அரண்மனையை விட்டு வெளியேறி மறுபடியும் புல் திடலுக்கு போகலாம் என்று சொல்லப்பட்டது. எந்த காவலும் இல்லாமல் அந்த 10,000 சொச்சம் வீரர்களும் பேசிக்கொண்டே தஞ்சை தெருக்களில் வீடுகளை பார்த்து கொண்டே, வாசல்களில் நிற்கின்ற பெண்களை பார்த்து கொண்டே புல்வெளி நோக்கி போனார்கள். அவர்கள் போவதற்கு முன்பு பார வண்டிகள் நீண்ட சவுக்குகளையும் தென்னோலைகளையும் எடுத்துக்கொண்டு போயின. நடந்த வீரர்கள் அப்படியே வயல்வெளி பக்கம் போனார்கள். அந்த குளத்தில் இறங்கி குளித்தார்கள். கால்வாய்களில் கை கால்கள் சுத்தம் செய்து கொண்டார்கள். பிறகு தென்னந்தோப்புக்குள் புகுந்தார்கள். தென்னந்தோப்பை ஒட்டிய திடலில் மாவிலை கட்டிய பெரிய சவுக்கு நட்டு அதற்கு மஞ்சள் தடவி ஆட்டுக்கடா பலி கொடுத்து பந்தல் வேலைகள் ஆரம்பித்தார்கள். 10,000 வீரர்களும் உட்கார்ந்து ஓலை முடைந்தார்கள். முடைய தெரியாதவர்கள் வேகமாக முடைபவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். சவுக்கு கட்டைகளை தூக்கி கொண்டு போய் குறிப்பிட்ட இடங்களில் போட்டு குழி தோண்டி நட்டார்கள். அன்று மாலைக்குள் பாதி கொட்டகை உயர்ந்து விட்டது. இரவு தீப்பந்தங்களூடே மேலும் கூரை நெய்தார்கள். தொடர்ந்து கூரை போடப்பட்டது. அவர்களுக்கு நடுவே மர பலகைகள் போயின. இடுப்பு உயரத்துக்கு ஒரு மர மேடையும் அமைக்கப்பட்டது. மரத்தச்சர்கள் மிக வேகமாக வேலைகள் செய்து மர மேடையை தயார் செய்தார்கள். மரமேடையின் பின்பக்கம் சவுக்கு நட்டு பெரிய துணியை கட்டினார்கள். வீரர்களுக்கு அது நாடக மேடை என்று தெரிந்தது. உரக்க குரல் கொடுத்தார்கள். தலையில் சுற்றி இருந்த துணியை உதறி ஹோ என்று கூவினார்கள். எப்பொழுது நாடகம், எப்பொழுது நாட்டியம் என்று கேட்டார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் கட்டளைப்படி 16 பெண்கள் அந்த வீரர்களுக்கு நடுவே நடந்து மேடை ஏறி வணக்கம் சொல்லி திரைக்கு பின்னால் போய் நின்று கொண்டார்கள்.
இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு ராமகாவியம் நாட்டிய நாடகம் நடைபெறும் என்று தாளத்துடன் தலையில் தொப்பியுடன் தோன்றிய விதூஷகன் அறிவித்தான். வீரர்கள் கரவொலி செய்தார்கள். பிறை வட்டமாக மேடையை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். விநாயகர் பூஜை செய்யப்பட்டது. கிராம தேவதைகளுக்கும் குல தேவதைகளுக்கும் பூமி தாய்க்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருணனுக்கும் வாயுவுக்கும் வந்தனம் சொல்லப்பட்டன. ரிஷிகளும் முனிவர்களும் கும்பிடப்பட்டார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புகழ் பாடப்பட்டது. வடக்கே வெகு தூரத்தில் அயோத்தி அயோத்தி என்ற ஊர் இருந்தது. அந்த ஊர் எப்படி இருந்தது தெரியுமா என்று சோழ தேசத்து நாட்டிய மங்கைகள் வர்ணித்தார்கள். ஒரு காலம் வற்றாத 2 ஆள் ஆழத்துக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய மீன்கள் துள்ளி கரையில் மோதி பாறையை உடைக்கின்ற எகிரி மரத்தில் உள்ள பழக்குலையை பறிக்கின்ற மீன்கள் நிறைந்த ஆறு அது. அந்த மீன்களை படகுகளில் போய் துடுப்பால் அடித்து கொண்டு பெண்கள் எடுத்து வர அதை விலைக்கு வாங்கி அறுத்து உப்பிட்டும் காரம் போட்டும் சுவைத்து தின்றன குடும்பங்கள். மீன் வாசனை அறிந்து நாய்கள் அவர்களை சுற்றி வர அவைகளுக்கும் உணவு. அந்த நன்றியுள்ள நாய்கள் துணையுடன் மாட்டு மந்தைகளை மேய்க்க செழிப்பான பால், அதனால் ஏற்படுகின்ற தயிர், வெண்ணெய், நெய் என்று பல்வேறு விஷயங்கள். அதை உண்டு குடித்த வாலிபர்கள், தின்று நிமிர்ந்த மதர்த்த பெண்கள். இப்படி நாகரீகம் கொடிக்கட்டி பறந்த அந்த அயோத்தியில் பல அரசர்கள் ஆண்டு வந்தார்கள். சூரிய வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர்கள் யார் தெரியுமா என்று ஆரம்பித்து ஸ்ரீராமருடைய பரம்பரையை ஒரு பெண் சொல்லிக்கொண்டு போக இன்னொரு பெண் அபிநயம் பிடித்து காட்டினாள். என்ன நடக்கிறது அங்கே? சிற்பிகள் வேலைகளை நிறுத்திவிட்டு ஆவலோடு கேட்டார்கள். வந்திருக்கிற வீரர்களுக்கு ஸ்ரீராம கதை நாட்டியம் நடக்கிறதா? நாம் வந்து 10 நாளாயிற்று, நமக்கு ஒரு சிறிய வரவேற்பு கூட இல்லை. இந்த அடிமை வீரர்களுக்கு எதற்கு நாட்டிய நாடகம்? எதனால் இப்படி செய்யப்படுகிறது? சிற்பிகள் கேட்டார்கள். அவர்களில் யாருக்கும் பதில் தெரியவில்லை. யாரையாவது கேட்க வேண்டாமா என்று ஒரு இளைஞன் கேட்க ஒரு முதியவர் வேண்டாம் என்று மறுத்தார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அந்த இளைஞன் சீர, அதிகாரிகளாகவே இதை புரிந்து கொண்டு ஏதாவது செய்கிறார்களா என்று பார்ப்போம். நாம் அவசரப்பட்டு எதுவும் கேட்க வேண்டாம். நமக்கு வேலை இருக்கிறது, அதனால் வேலையை கெடுக்க வேண்டாம் என்று விட்டிருப்பார்கள். அவர்களுக்கோ வேலை இல்லை. அவர்கள் பொழுதுபோக்கிற்காக நாட்டிய நாடகம் நடத்துகிறார்கள். எனவே நாம் நம் வேலையை செய்வோம். வேலையை செய்து கொண்டே வேண்டியவற்றை கேட்போம். அவசரப்பட்டு எந்த கோபமான வார்த்தைகளையும் வெளியிட்டு விடாதீர்கள் என்று மிக தெளிவாக பேசினார். அவர் பேசியது சிற்பிகளுக்கு புரிந்தது. ஆனாலும் தாங்கள் சரியாக நடத்தப்படவில்லை என்ற ஆதங்கமும் இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 102. தஞ்சை மாநகரத்தில் உள்ள குயவர் தெருவுக்கு அருகே அந்த கோயில் இருந்தது. உள்ளுக்குள் இருக்கிற துர்க்கைக்கு நிசும்ப சூதனி என்று பெயர். 7 அடி உயரமும் மெல்லிய உடம்பும் வற்றிய முலைகளும் புடைத்து தெரிக்கின்ற விலா எலும்பும் உருளையான பிதுங்கி வழிகின்ற மூட்டுக்களும் மேலுதடு இல்லாத பற்களும் கபாலம் போன்ற தலையும் அதிலிருந்து மெல்லியதாக தொங்கும் சில முடிகளும் கண்களில் உக்கிரமும் கையில் மிக பெரிய வலிமையும் கொண்டு சூலத்தை கையில் ஊன்றியவாறு அந்த பெண் தெய்வம் இருந்தது. இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் பெண் என்பவளை இத்தனை கோரமாக எந்த சிற்பியும் செய்ததில்லை. இத்தனை உக்கிரமான தெய்வம் சோழ தேசத்தில் வேறு எங்கும் பார்த்ததுமில்லை. கருவறைக்குள்ளிருந்து சாக்த வழிபாட்டில் சிறந்த ஒரு அந்தனர் நெற்றி நிறைய குங்குமம் பூசி மூல மந்திரம் ஜபம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார். தஞ்சை மக்கள் கூடை கூடையாக சிவந்த பூக்களை கொண்டு வந்து கொடுக்க அந்த அந்தனரால் அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது. விடியற் காலையிலேயே 2-3 ஆடுகளை கொண்டு வந்து பலி போட்டிருப்பார்கள் போலும். இரத்த வாடை கோவிலை சுற்றி வீசியது. கருவறைக்குள்ளே அந்தனருக்கு எதிர் மூலையில் கருவூர் தேவர் கை கூப்பி நின்றிருந்தார். வெகு நாள் கழித்து கருவூர் தேவர் அந்த கோயிலுக்கு வந்திருப்பதால் அஷ்டோத்திரம் முடித்து உபச்சாரங்கள் செய்து உடைவாள், சூலம், கவரி, பதாகை, குடை போன்றவை சமர்ப்பித்து நைவேத்தியம் அர்ப்பணித்து அடுக்கு தீப ஆரத்தி அந்தனர் காட்ட நிசும்ப சூதனி அந்த வெளிச்சத்தில் தகதகவென்று மிக கோரமாக காட்சியளித்தாள். சிவப்பு நிற ஆடை அவள் மேலே சுற்றப்பட்டிருந்தது. தீப ஆராதனை நடக்க துவங்கியவுடன் காண்டாமணியும் பேரிகையும் மத்தளமும் எக்காலமும் சிறு முரசும் முழங்க துவங்கின. பறைகளை வேகமாக முழக்கினார்கள். தாயே நிசும்ப சூதனி, சோழ தேசத்தின் காவல் தெய்வமே, எங்கள் அரசன் ராஜராஜ சோழன் உன் அருண்மொழி மிக பெரிய காரியத்தில் இறங்கி இருக்கிறான். எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஊனமும் ஏற்படாமல் அவன் காரியத்தை நீ நடத்தி கொடம்மா. அதன் எழுப்புகின்ற கோவிலுக்கு காவலாக இரு.
அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய இருப்பை காட்டு. தாயே, நீ இல்லையெனில் தஞ்சை இல்லை. உன்னால்தான் சோழர்கள் உன்னதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். வெறும் போரில் மட்டும் ஜெயித்தால் போதாது, சரித்திரத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த அரசன் மிக உன்னதமான ஒரு பணியில் இறங்கி இருக்கிறான். நிசும்பசூதனி தாயே, வா, அவனுக்கு துணையிரு. வந்து உன் இருப்பை எனக்கு காட்டிவிட்டு போ. நீ சம்மதம் என்று சொன்னால்தான் நான் கோயில் கட்டும் பணியை மேற்பார்வையிடுவேன். நீ இருக்கிறாய் என்று தெரிந்தால்தான் இதில் தொடர்ந்து நான் ஈடுபடுவேன். அம்மா, எனக்கு குறிகாட்டு, எனக்கு குறிகாட்டு. கருவூர் தேவர் மனதுக்குள் இறைஞ்சினார். கருவறைக்கு வெளியே சற்று தள்ளி சோழ வீரர்களால் ஜனக்கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கருவூர் தேவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அதை முடித்து வெளியே வந்ததும் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்று இதமாக ஜனங்களிடம் பேசி கொண்டிருந்தார்கள். பூஜை செய்யவும் கருவூர் தேவரை பார்க்கவும் தஞ்சை நகரத்து பெருமக்கள் ஆவலாக இருந்தார்கள். குறிப்பாக பெண்கள் கருவூர் தேவரை பார்த்து வணக்கம் சொல்லி தங்களுக்கு இருந்த குறைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கருவூர் தேவர் எப்பொழுது வெளியே வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது கருவூர் தேவரை இன்று பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். தங்கையின் திருமணம், மாடுகள் அடிக்கடி இறந்து போவது, திருமணமாகி கணவனோடு புகுந்த வீட்டிற்கு போன பெண் 3 மாதத்தில் பேய் பிடித்து திரும்பி வந்த கதை என்று பல்வேறு விஷயங்கள் அவருக்காக வெளியே காத்து கொண்டிருந்தன. அங்கே அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை கோவிலுக்கு வழிபட வந்துவிட்டு கருவூர் தேவர் இருக்கிறார் என்று தெரிந்ததும் ஒரு சோழ வீரனிடமிருந்து கைக்கோல் வாங்கி ஜனங்களை பின்பக்கம் போகும்படி அதட்டிவிட்டு பூக்கூடையை மண்டபத்து படியிலேயே வைத்துவிட்டு காத்திருந்தாள். கருவூர் தேவரை வணங்கி நமஸ்கரித்த பின்னர் பூஜை செய்துவிட்டு வேலைக்கு போக வேண்டும். இந்த வேலைக்கு வந்து இன்றோடு 7 வருடங்கள் ஆகிவிட்டன. திருமணம் பற்றி இன்னும் எந்த சிந்தனையுமே இல்லை. ஆனால் உள்ளுக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. நான் எந்த பக்கம் போக வேண்டும்? திருமணம் செய்து கொண்டு கிராமத்துக்கு போய் குடித்தனம் செய்யவா, அல்லது இல்லறத்தில் ஈடுபடாமல் சோழ தேசத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதிகாரச்சியாகவே வாழ்ந்து விடவா? அதிகாரச்சி திருமணம் செய்து கொண்டால் அத்தனை சிறப்பானதாக இருக்காது. இது நல்ல உத்தியோகம், நல்ல உணவு, தெற்கு பார்த்த சாளரத்துக்கு அருகே அற்புதமான படுக்கை, கீழே 20-30 வேலையாட்கள், வருடாந்திர நெல் தவிர மாதாந்திர பொற்கழஞ்சு, அவசரத்துக்கு குதிரை, பல்லக்கு என்று எதிலும் போகலாம். யானை மேல் ஏறிக்கொண்டு நிசும்பசூதனியை பார்க்க வந்தாலும் ஏன் இப்படி என்று கேட்பாரில்லை. அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை எது செய்தாலும் காரணமாகத்தான் செய்வாள் என்று அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை. கருவூர் தேவர் வெளியே வந்தால் அவரிடமும் தன் எதிர்காலம் பற்றி கேட்கலாமா, அல்லது நிசும்பசூதனியை வணங்கிவிட்டு உனது விருப்பப்படி அருள் செய்வாய் என்று சொல்லிவிட்டு போகலாமா? கருவூர் தேவரை சந்திக்க பல பேர் காத்திருக்கிறார்கள். வேறொரு சமயத்தில் அவரை பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வேலை இருக்கிறது. வழிபட்டுவிட்டு வேலைக்கு போவதுதான் உத்தமம். அவள் எட்டி கருவறையை பார்க்க, கருவறையில் உள்ள தெய்வத்தின் கண்களிலிருந்து ஒரு ஒளி வேகமாக சட்டென்று அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையின் முன் கழுத்து பக்கம் தாக்கியது. தொண்டையை யாரோ அழுத்துவது போல உணர்ந்தாள். என்ன இது? நெஞ்சிலிருந்து ஏதோ ஒன்று தொண்டையை அடைத்துக் கொள்கிறதே. கனைக்க முற்பட்டால் கனைக்க கனைக்க இறுக்கம் அதிகமாகியது. மூச்சு திணறி சட்டென்று நினைவு பிழன்றது. நினைவு பிழன்றதும் மூச்சு விடுதல் சரியாயிற்று. அவள் உள்ளுக்குள் மிக பெரிய சக்தி பரவி இருப்பதை உணர்ந்து கொண்டாள். ஓங்காரமாக கூச்சலிட்டாள். அவளை சுற்றி இருந்த ஜனங்கள் பயந்து பின்னே ஓடினார்கள். அடே குடந்தை கிழவா என்று உரத்த குரலில் கூச்சலிட்டாள். கருவூர் தேவர் திரும்பி அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையை பார்த்தார். அவரை குடந்தை கிழவன் என்று அவருடைய மத்திம வயதில் அழைப்பார்கள். அவர் தாடி நரைத்த பிறகு, அவரை சித்தர் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எவரும் அப்படி அழைப்பதில்லை. அநேகமாக அந்த அழைப்பு எல்லோருக்குமே மறந்து போயிருந்தது. அடே குடந்தை கிழவா, இங்கு வாடா. நிசும்பசூதனி அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையின் உள்ளுக்குள் புகுந்து உரக்க கூவினாள். கருவூர் தேவர் கருவறையை விட்டு வெளியே வந்து அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை முன்பு கை கூப்பினார். கண்கள் பெரிதாகி பற்கள் கிட்டித்து உடம்பு நடுங்க மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்க கால்கள் தள்ளாட சுழன்று சுழன்று அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை ஆடினாள். மூச்சு இறைக்க கருவூர் தேவர் முன்பு நின்றாள். கருவூர் தேவர் குனிந்து அதிகாரச்சி பொன்னங்கையின் பாதம் தொட்டு தலையில் வைத்து கொண்டாள். சொல் தேவி, சொல், எனக்கு பதில் சொல் என்று உள்ளுக்குள் கேட்டபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தார். வாய் விட்டு அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை சிரித்தாள். ஏய் குடந்தை கிழவா, நான் இருக்க கவலை எதற்கடா?
இங்கு நடக்கின்ற அத்தனை கூத்தும் என்னால் நடைபெறுபவை. இந்த தஞ்சை நகரம் முழுவதும் எனக்கு கட்டுப்பட்டது. என் உத்தரவு பெற்றுத்தானடா இந்த அரசன் அங்கு கோயில் கட்டுகிறான். நான் இருப்பேன், அங்கு நான் இருப்பேன். எல்லா மூலைகளிலும் இருப்பேன், எல்லா பாறைகளிலும் இருப்பேன், எல்லா உளிகளிலும் இருப்பேன், எல்லா சுத்தியலிலும் இருப்பேன், எல்லா செயல்களிலும் இருப்பேனடா. குடந்தை கிழவா, போய் கல் தூக்கு, நீர் ஊற்று, மண் குழைத்து போடு. தஞ்சையில் உள்ள அத்தனை மக்களும் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல். இது என் கட்டளை என்று விவரி. ஈடுபடாதவரை நிசும்பசூதனி குதறி எரிவாள் என்று எச்சரித்து வை. சோழ தேசத்து அத்தனை மக்களின் கைகளும் இதில் இருக்க வேண்டும் என்று கட்டளை போடு. எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அத்தனைக்கு அத்தனை நிசும்பசூதனி குளிர்ந்து போவாள் என்று சொல். அவர்கள் குலம் விளங்க ஆசீர்வதிப்பாள் என்று சொல். அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றுவாள் என்று சொல். உன் அரசனுக்கு சொல், நிசும்பசூதனியால் தான் இந்த கோயில் கட்டப்படும் என்று சொல். ஏய் குடந்தை கிழவா, இந்த கோயில் கட்டி முடியும் வரை நீ இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. போகவும் நான் விடமாட்டேன். பால் ஊற்றடா, பால் ஊற்று, நிசும்பசூதனிக்கு பால் ஊற்று என்று உரக்க கத்தினாள். செய்கிறேன் தாயே, செய்கிறேன். 16 குடங்கள் பசும்பால் உன் தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்கிறேன். உன் கட்டளைப்படி இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். இங்குள்ள அத்தனை மக்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்துவேன். நீ கட்டுகிற கோயில் என்று எல்லோருக்கும் சொல்வேன். தாயே நிசும்பசூதனி, சோழ குலத்தை காப்பாற்றுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தாயே. நான் இருக்கிறேனடா. சோழர் குலம் விளங்க நான் இருக்கிறேன். கண்ணுக்கு எட்டிய வரையில் சோழர் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதை அகற்றவோ அசைக்கவோ எவராலும் முடியாது. வாழ்க சோழர் குலம். எல்லோரும் முக்கியமடா, எனக்கு எல்லோரும் முக்கியம். அத்தனை பேர் முதுகிலும் பாறை ஏறி இருக்க வேண்டும். அத்தனை பேர் கைகளும் மண்ணை பிசைந்திருக்க வேண்டும். ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது. எல்லோரும் முக்கியம் என்று உரக்க கத்தினாள். அவள் உடம்பு கட்டுக்கடங்காமல் ஆடிக்கொண்டிருந்தது. கருவூர் தேவர் அருகில் இருந்த வீரன் கத்தியை சரக்கென்று உருவி தன் உள் முழங்கையில் கீறி நிலத்தில் ரத்தம் விட்டார். வாளை வீரனிடம் கொடுத்தார். நன்றி தாயே, நன்றி. இதோ கருவூர் தேவனின் காணிக்கை, ஏற்றுக்கொள் என்றார். ரத்தம் மாயமாக மறைந்தது. அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை சுருண்டு விழுந்தாள். கூட்டம் இன்னும் ஆரவரித்தது. முன்னே இருந்தவர் பின்னே இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று உரத்த குரலில் சொல்ல, பின்னே இருந்தவர் அவருக்கு பின்னே இருந்தவரிடம் விவரிக்க, வெளியே இருந்தவர் மறுபடியும் உள்ளுக்குள் ஓடிவர என்று மிக பெரிய குழப்பம் அங்கு ஏற்பட்டது. படை வீரர்கள் பொதுமக்களை பின்னுக்கு தள்ளினார்கள். கருவூர் தேவர் மறுபடியும் கருவறைக்கு போனார். நிசும்பசூதனியின் பாதத்தில் நெற்றிபட வணங்கினார். தாயே, வருகிறேன் என்று கைகூப்பி வெளியே நடந்தார். கூட்டம் அவருக்கு வழிவிட்டது. எதிரே ராஜராஜ பெருந்தச்சர் அவருடைய ஆட்களோடு வேகமாக வந்து கொண்டிருந்தார். யாருக்கோ அருள் வந்துவிட்டது என்று செய்தி கிடைக்க அவர் கோயில் நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார். கருவூர் தேவரை பார்த்து விழுந்து வணங்கினார். ஏதும் பிரச்சனையா ஐயா என்று பணிவாக கேட்டார். இல்லை, தாயிடம் அருள்வாக்கு தருமாறு கேட்டேன். ஒரு அதிகாரச்சியின் மீது பரவி தாய் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தால் சகலரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாள். அப்படியா? காரியம் நன்றாக முடியுமா? மிக அற்புதமாக முடியும். சோழ கொடி கண்ணுக்கு எட்டியவரை பறக்கிறது என்று சொல்லுகிறாள். சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை சோழருடைய புலிக்கொடி பறந்து கொண்டுதான் இருக்கும். காலத்தின் கடைசி வரையில் சோழரின் புலிக்கொடி பறந்து கொண்டிருக்கும். சோழ புலிக்கொடியை எவராலும் அகற்றவோ அழிக்கவோ முடியாது என்று அம்மா சொல்கிறாள். மிகுந்த சந்தோஷம். உங்களை போன்ற தபஸ்விகள் இருக்கும் பொழுது சோழ தேசத்துக்கு என்ன குறை? வேறு ஏதேனும் கட்டளை உண்டா? ஆமாம், எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறாள். என்ன அது? இந்த கோயில் பணி முடிகிற வரையில் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஆகா, அது நாங்கள் செய்த பாக்கியம். பெருந்தச்சரே, உண்மையாகவே சொல்லுகிறீர்களா? எனக்கு உங்களுடைய வரைபடங்களில் நிரம்ப சந்தேகம் இருக்கிறது. 7 பனை உயரத்துக்கு விமானம் கட்ட 8 முழத்துக்கு அஸ்திவாரம் தோண்டியிருக்கிறீர்கள். இது எப்படி முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அதற்கு மாதிரி ஏதேனும் செய்திருக்கிறீர்களா? லிங்க பிரதிஷ்டை முடித்துவிட்டு விமானம் எழுப்புவீர்களா? அல்லது விமானம் எழுப்பிவிட்டு லிங்க பிரதிஷ்டை நடக்குமா? ஆகம விதிகளை பல இடங்களில் மீறி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஐயா, ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? கடவுளின் ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை தான் நான் கோவிலுக்குள் செய்தியாக வைத்திருக்கிறேன். உள்ளே லிங்கஸ்தாபிதம் நடத்திவிட்டுத்தான் விமானம் எழுப்பப்படும். அதாவது சிவலிங்கத்தின் தலையில் உங்கள் ஆட்கள் கால் வைத்து ஏறி செதுக்கி கொண்டிருப்பார்களா? ஐயா, இது வெறும் பாறைக்கல். பாருங்கள். பெருந்தச்சர் கீழே உள்ள பாறையை சுட்டி காட்டினார்.
நான் தொட்டு சரி செய்தால் 3 நாட்களில் இதற்கு ஒரு அழகான லிங்க உருவம் கொடுத்து விடுவேன். இது பாறையிலிருந்து லிங்கமாக மாறுமே தவிர ஆகம விதிப்படி ஸ்தாபிதம் செய்து குடமுழுக்கு நடத்திய பிறகுதான் கடவுள் என்ற அந்தஸ்தை அடையும். உங்களுக்கு தெரியாதது அல்ல. லிங்க ஸ்தாபனம் நடந்தாலும் அது வெறும் கல்தான். அதற்கு மருந்திட்டு அசையாமல் வைத்த பிறகு குடமுழுக்கு நடந்த பிறகே அதில் கடவுள் ஆவாகனம் நடைபெறுகிறது. அதுவரை கைப்படலாம் கால்படலாம், எதுவும் தவறில்லை. ஒரு கோல், அதாவது 18 அடி உயரத்துக்கு துவாரபாலகர்கள் சிலையை நாங்கள் செய்ய போகிறோம். அந்த சிலையை தள்ளி நின்றா செய்ய முடியும்? தலை மீது ஏறி உட்கார்ந்துதான் செய்ய முடியும். எங்கள் வியர்வையும் தாம்பூல எச்சிலும் சிலை மீது படத்தான் செய்யும். ஆனால் அது தோஷமாகாது. அதாவது உள்ளுக்குள் கொண்டு போய் ஆவுடையாரை வைத்துவிட்டு மருந்து பூசாமல் வெறுமே தாங்களாக வைத்துவிட்டு அதற்கு பிறகு மருந்து பூசி இறுக வைப்பாய். அதற்கு பிறகு குடமுழுக்கு என்று சொல்கிறாய் அல்லவா? ஆமாம் ஐயா. சரி, நான் மாதிரியை பார்க்க வேண்டும். எப்பொழுது வரலாம்? இப்பொழுதே என்னுடனே வாருங்கள். ராஜராஜ பெருந்தச்சரும் கருவூர் தேவரும் நடந்தார்கள். அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை மயக்கம் தெளிந்து எழுந்து முகம் துடைத்து கொண்டு நிசும்ப சூதனி எதிரே கை கூப்பினாள். தாயே, எனக்கு திருமணம் நடக்குமென்றால் பூவை உதிர்த்துவை, இல்லையெனில் வெறுமே சிரித்தபடி இரு. 10 விரல்களை விரிப்பதற்குள் எனக்கு பதில் சொல் என்று வேண்டினாள். 3வது விரல் விரிக்கும் போது நிசும்ப சூதனியின் நெற்றியிலிருந்து ஒரு ஒற்றை செம்பருத்தி பூ உருண்டு புரண்டு நிசும்ப சூதனியின் பாதத்தில் வந்து விழுந்தது. ஐயா, எனக்கு உத்தரவாகியிருக்கிறது, அந்த பூவை கொடுங்கள். முத்தான பெண்ணங்கை கை நீட்டி சொன்னாள். அந்த பூ அவளுக்கு தரப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.